welcome back to the channel. So இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து beginners budget best camera வந்து நீங்க எப்படி சூஸ் பண்றதுன்னு பார்க்க போறோம். ரைட்டாவே வந்து கேமரா மாடல் வந்து டைரக்டா சொல்லி இது வாங்க அது வாங்கன்னு சொல்லாம வந்து பர்பஸ் உங்களுடைய பர்பஸ் என்னவோ அந்த பர்பஸ்ல எது பெஸ்ட் பட்ஜெட் கேமராங்கறத வந்து சூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு பேப்பர் பேனை எடுத்து வந்து உங்களோட பர்பஸ் வந்து நீங்களே எழுதிட்டே வரலாம். ஸோ அந்த கேமரா வந்து வேறு யாருக்கு வந்து யூஸ் ஆகும்னா வந்து நீங்கள் கேமரா வாங்க ரெடியாக இருக்கீங்க, கேமரா வாங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா அது இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா என்ன பர்பஸ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேமரா இருக்குன்னா வந்து உங்கள் கேமரா வச்சுட்டு இந்த ஜானர் ஃபோட்டோகிராஃபி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் வந்து பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே, பிகினர்ஸ் கேமரா இதை வந்து நம்ம வந்து எப்படி டெரைவ் பண்ணுறோன்னா வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து பட்ஜெட் வைஸ் ப்ரைஸ் வைஸ் நம்ம டெரைவ் பண்ணுறோம். அப்புறம் இன் டர்ம்ஸ் ஆஃப் யூஸ், அப்புறம் இன் டர்ம்ஸ் ஆஃப் வந்து ஃபீச்சர்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கம்மியாக இருந்தாலும் தான் பிகினர்ஸுங்கிறத வந்து கோட் பண்ணணும். ஓகே, கேமராவில் வந்து பட்ஜெட் வந்து எப்படி டிசைட் ஆகுதுங்கிறத வந்து முதல்ல புரிஞ்சுக்குவோம். என்ன சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏன் வந்து கேமராஸ் வந்து ப்ரைஸஸ் வந்து 30,000 5 லட்சம் வரைக்கும் இருக்குங்கிறத வந்து புரிஞ்சுக்குவோம். ஸோ கேமராவில் வந்து இந்த ஃபஸ்ட் பாயிண்ட் பட்ஜெட்டை வந்து டிசைட் பண்ணுற மொதல் பாயிண்ட் வந்து சென்சர் சைஸ். ஃபஸ்ட்டு வந்து பிக் சென்சர்னு ஒன்று இருக்குது, ஸ்மால் சென்சர்னு ஒன்று இருக்குது. எல்லா பிராண்ட்லேயும் பிக் சென்சார் ஸ்மால் சென்சாரில் வந்து கேமராஸ் இருக்கும். பிக் சென்சார் பெருசாக இருந்தால் என்ன அட்வான்டேஜ்னா வந்து இதோட பிக்சல்ஸ்லாம் வந்து பெருசாக இருக்கும், குவாலிட்டி ஆஃப் அப்சார்பிங் லைட்லாம் பெருசாக இருக்கும். ஸோ அதனால் லோ லைட்டில் வந்து சூப்பராக வந்து ஒர்க் பண்ணும். ஸோ வெட்டிங்ஸ் லோ லைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க ஸோ இதெல்லாம் வந்து இது ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்மால் சென்சார் வந்து ஆப்வியஸ்லி பிக்சல்ஸ் வந்து சிறுசாக இருக்கும், குவாலிட்டி ஆஃப் லைட் இது கம்பேர் பண்ணுறப்போ இது சிறுசாக இருக்கும். ஸோ அதனால் ப்ரைஸுமே வந்து ரொம்பவே சீப்பாக இருக்கும். ஸோ இந்த ஸ்மால் சென்சாரோட கேமராவோட ப்ரைஸஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு 30,000 ஆரம்பிச்சு ஒரு 80,000 வரைக்கும் இருக்கும். இது வந்து ஒரு 90,000 ஆரம்பிச்சு 5 lakhs வரைக்கும் இருக்கும். ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து எப்படி டிசைட் ஆகுதுன்னா வந்து நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் வந்து டிசைட் ஆகுது. ஃபீச்சர்ஸ் கூட ப்ரைஸ் கூட, ஃபீச்சர்ஸ் குறைய ப்ரைஸ் குறையும். அதுக்கப்புறம் வந்து எப்போ கேமரா ரிலீஸ் ஆகணும், ஃபார் எக்ஸாம்பிள் 2014 வந்து கேமரா வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதை பொறுத்து தான் வந்து கேமராவோட ப்ரைஸஸ் வந்து டிசைட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து லிஸ்ட் ஆஃப் கேமராஸ் வந்து நான் லிஸ்ட் எடுத்து வச்சதில் வந்து கேனானும் சோனி மட்டும்தான் வச்சுருக்கேன். மற்ற நிறைய பிராண்ட்ஸ் ஏன் வைக்கலாம் வந்து நம்ம ஊரில் வந்து இருக்கிற யூசேஜ் பற்றி அது மீறி நம்ம வாங்கணும்னா வந்து ரீசேல் வேல்யூலாம் எப்படி இருக்குங்கிறது வந்து டவுட்ஃபுல் தான். ஸோ அதனால் நிக்கானும் பேனசோனிக்லாம் வந்து இருந்தாலும் நல்ல கேமராஸே இருந்தாலும் தவிர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதுக்காக வந்து ஒரு ஸ்மால் டயக்ராம் மாதிரி போட்டு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நிறைய டெசிஷன் மேக்கிங் பண்ண வேண்டியிருக்கும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக எஸ் ஆர் நோங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து உங்களோட ஆப்ஷன்ஸ் என்னவோ அதை நோக்கி நீங்கள் போகலாம். ஸோ டயக்ராம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கேமரா வந்து சூஸ் பண்ணுறது. கேமரா சூஸ் பண்ணுறதுல வந்து ஃபஸ்ட்டு வந்து மோட்டிவ் வந்து என்னன்னா வந்து நீங்கள் வந்து கேஷுவலாக பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து ஆர்ட், பேஷன், கேஷுவல் இந்த மாதிரி பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து கமர்ஷியலாக பிஸ்னஸ் பக்கம் போக போகிறீங்களா, இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து டிசைட் பண்ணிடணும். இல்லைனா வந்து இயர்ஸ் போக வந்து நீங்கள் ரெக்ரெட் பண்ணுவீங்க ஏன் இந்த மாதிரி செஞ்சு. ஸோ அதனால் வந்து கமர்ஷியல் பிஸ்னஸ் இந்த மாதிரி போகிறீங்கன்னா வந்து பை த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கேமரா டிபெண்டிங் ஆன் யுவர் பிஸ்னஸ். ஸோ உங்களோட பிஸ்னஸ் பட்ஜெட் பொறுத்து நீங்கள் வந்து கேமரா வாங்கிக்கலாம். உங்களோட பிஸ்னஸ் பட்ஜெட் வந்து ஹெவியாக இருக்குன்னா வந்து இருக்கிறதுலே அட்வான்ஸ்டு கேமரா வாங்கி வந்து கிளைண்ட்டுக்கு அவுட்புட் கொடுங்க. ஸோ கிளைண்ட் டெலிவரி காம்படிஷன் அந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது. ஸோ அது வந்து எந்த மாதிரினா வந்து பெரிய ரேஸ்டாக்கில் வந்து ஃபோர்டு ஃபெராரின்னு போகிற இடத்துல வந்து நம்ம ஒரு அம்பாசிடர் எடுத்துகிட்டு போனால் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து சின்ன கேமரா எடுத்து போய் நான் எப்படியா அசதிருவேன் நினைக்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங். ஸோ அதனால் வந்து பிஸ்னஸுங்கிறப்போ வந்து என்ன தேவையோ அது வந்து வாங்கிடணும். சில பேர் சொல்லுவாங்க கேமரா டசன்ட் மேட்டர்னா, இந்த ஜானரில் வந்து கேமரா எக்யூப்மெண்ட் மேட்டர்ஸ். ஸோ அதனால் இந்த ஜானரை இங்கேயே நிறுத்திக்குவோம். நீங்கள் வந்து பிஸ்னஸ் கமர்ஷியல் நினச்சிங்கன்னா அவ்வளோதான், இதோட ஓவர். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே வருவோம் கேஷுவல், பிகினர், ஆர்ட். ஸோ இந்த பக்கம் வருவோம். ஸோ இந்த பக்கம் வந்தீங்கன்னா வந்து இப்போ வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபோட்டோவா வீடியோங்கிற மாதிரி 2 பர்பஸ் இருக்குது. ஃபோட்டோஸ் மட்டும்தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். எனக்கு வந்து வீடியோ இப்போதைக்கு இல்லைனா வந்து தேவையில்லாமல் வந்து அதுக்கு வந்து பணம் செலவழிக்க தேவையில்லை. ஃபோட்டோஸில் நல்லா இருக்கிற கேமராவே நம்ம சூஸ் பண்ணிடலாம். வீடியோஸ் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட்னு சொன்னீங்கன்னா வந்து அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. வீடியோஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி நிறைய கேமராஸ் இருக்குது. ஸோ அதனால் ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு இருக்குது. ஸோ உங்களோட ஆப்ஷன் என்னவோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்தாச்சு. ஃபோட்டோஸில் வந்து ஃபோட்டோகிராஃபியில் ஏகப்பட்ட ஜானர் இருக்குது. நான் வந்து லிஸ்ட் எடுக்கிறது வந்து ஒரு ரொம்ப பேசிக்கான பிகினர் ஜானர் எப்படி நான் டிசைட் பண்ணுறேன்னா வந்து ஒரு பிகினர் கேமரா எடுத்தோன்னே அவனுக்கு என்ன பிடிக்கும், அவன் வந்து என்ன மாதிரி எடுக்க ட்ரை பண்ணுவானோ அந்த ஜானர் மட்டும் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோ ஜானரில் வந்து நான் வந்து விட்டுட்டேன். இருந்தாலும் ஒரு சில ஜானர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம். த ஃபஸ்ட்டு ஜானர் வந்து எல்லாருக்கும் ரிலேட் ஆகிற மாதிரி கேஷுவல், ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபி. ஸோ வந்து நம்ம அதில் மெஜாரிட்டி வந்து கேமரா எடுத்துகிட்டு வந்து ஃபேமிலிஸை, என்னோடய ஃபேமிலி, என்னோடய பேபி, என்னோடய குழந்தைங்களை வந்து எடுக்கணும்னு வந்து நிறைய பேர் நினைப்போம். ஸோ இதுக்கு வந்து என்ன கேமரா வந்து சூட் ஆகும் பார்ப்போம். ஸோ இது வந்து முதல்வது. ரெண்டாவது வந்து போர்ட்ரேட் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி. நான் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லலை, போர்ட்ரேட்டுங்கிறது பிஸ்னஸ் ஜானர். ஸோ அதை விட்டுருவோம்.
இந்த ஜானர் வந்து போர்ட்ரேட் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி. ஸோ நீங்கள் ஸ்ட்ரீட்லேயே எடுக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி வித் போர்ட்ரேட்ஸ். ஸோ இது வந்து ஒரு தனி ஜானர். ஸோ இதில் என்ன கேமரான்னு பார்ப்போம். ஸோ அந்த தேர்ட் ஜானர் என்னென்னா வந்து நேச்சர், லேண்ட்ஸ்கேப், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஜானரில் வச்சுருக்கேன். ஸோ இதை பற்றி என்னென்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் செய்கிறது ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஜானர் வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் வந்து ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ணுற கேமரா வந்து ஜஸ்ட் ஒரு லேட்டஸ்ட் குட் அண்ட் லேட்டஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன், எனி ஆண்ட்ராய்ட் ஃபோன், எனி ஐஃபோன் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. இதை வச்சே வந்து சூப்பராக பண்ணலாம். ஏன் நான் சொல்கிறேன்னா வந்து இந்த ஜானரில் இந்த டைப் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா வந்து ஃபோன்லேயே வந்து அவ்வளோ அழகாக எடுக்கலாம். ஃபோனில் வந்து தீஸ் டேஸ் வந்து எல்லா கெப்பாசிட்டிஸும் இருக்குது. போர்ட்ரேட் வந்துருச்சு, மேக்ரோ வந்துருச்சு, ஜூம் அப்படி இப்படின்னு எல்லாமே வந்து ஃபோன்லேயே இருக்குது. மோரோவர் உங்கள் ஃபோனில் வந்து க்ளவுடு பேக்கப்பு, உங்களோட வருஷ கணக்கில் வந்து உங்களோட ஃபோன் வந்து பேக்கப்ஸ் இமேஜஸில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இன்க்ளூடிங் வீடியோஸ் கூட இப்போ ஃப்ரீயாக கூட கூகுளே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஃபோனில் எடுத்திங்கன்னா வந்து ஃபோன் வந்து உங்கள் கையில் வந்து எப்போயுமே இருக்கும். நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கையில் இருக்கும். ஸோ ஈஸி ஆக்சஸபிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து என்கிட்ட நிறையா பேர் கேட்பாங்க, ஸ்ட்ரைட்டாக வந்து டிஎஸ்எல்ஆர் வாங்கணும், எனக்கு வந்து நான் ஒரு ஃபங்க்ஷன் போகிறேன், நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன், நான் ஃபேமிலியாக போகிறேன், எனக்கு வந்து நல்ல கேமரா சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே ஒரு சில கேமராவில் வாங்குவாங்க. பட் ஆனால் தேவையே இல்லை, நல்ல ஃபோன் வாங்கிட்டு போங்க. அதுதான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்லுவேன். ஸோ ரெண்டாவது சேனல் நம்ம பார்த்தது வந்து போர்ட்ரேட் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி. இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து நான் செலக்ட் பண்ண கேமரா வந்து Canon M200 Sony A6000. ஸோ இதுதான் வந்து சீப்பஸ்ட்டு கேமரா கேனான்லேயும் சோனிலேயும். ஓகே, இதை வந்து நான் இந்த ரெண்டுமே வந்து டிஎஸ்எல்ஆர் கிடையாது. இந்த ரெண்டுமே வந்து மிரர்லெஸ். நான் ஏன் வந்து M200ம் A6000 சொன்னேன்னா வந்து இந்த ஜானருக்கு ஏன் இந்த கேமரா தேவைப்படுதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஜானர் வந்து ஸ்ட்ரீட்டில் எடுக்க போகிறது. ஸ்ட்ரீட்டில் வந்து நம்ம பெரிய பெரிய டிஎஸ்எல்ஆர்லாம் தூக்கிட்டு போனோம்னா வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரிகிங்காக இருக்கும். நம்ம இருக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து சின்ன கேமராஸு ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரியான கேமராஸ் வச்சு நம்ம சக்னு எடுத்து அதை வந்து நிறையா ஃபோட்டோகிராஃப்ஸ் கிரியேட் பண்ண முடியும். மோரோவர் இது வந்து மிரர்லெஸ்ங்கிறதால வந்து நீங்கள் பார்க்குற அந்த வியூ ஃபைண்டரில் வந்து இப்போ டிஎஸ்எல்ஆரில் பார்த்தீங்கன்னா அந்த வியூ ஃபைண்டர் வந்து ரியலில் என்ன பார்க்குறோமோ தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஸ்மால் சென்சர்னால வந்து அந்த ஃபுல் கவரேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதாவது என்ன பார்க்குறீங்களோ இருக்காது, கொஞ்சம் கட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் நேரில் பார்க்குற மாதிரி தான் அந்த லென்ஸில் பார்க்குற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இந்த மிரர்லெஸ் கேமராவில் வந்து இந்த சின்ன ஹோலில் பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்த்தாலும் என்ன அவுட்புட் இருக்கோ, நீங்கள் எடுத்தால் என்ன வருங்கிறது இன்ஃபேக்ட் நீங்கள் டயல் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, எக்ஸ்போஷரு, ஹைலைட்ஸு இதெல்லாம் வந்து டயல் பண்ணதை மேனுவலோட அவுட்புட்டே வந்து அதில் காமிச்சிடும். ஸோ ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபிக்கு ஐ திங்க் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி ஒரு செட்டிங்கில் அவுட்புட் வரணும்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால தான் அதை ப்ரிஃபர் பண்ணுறேன். அடுத்து வந்து அதோட ஸ்க்ரீன் மிரர்லெஸில் இருக்கிற ஸ்க்ரீன் வந்து ஹைலி குவாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி லோ ஆங்கிளில் போய் எடுக்கிறப்ப நீங்கள் வந்து இந்த வியூ ஃபைண்டர் பார்க்காம வந்து இந்த பிக் டயலில் பார்த்துட்டு சக்னு எடுக்கலாம். அந்த மிரருங்கிற கான்செப்டே இருக்காது. ஸோ அதனால தான் இந்த கேமரா சூஸ் பண்ணுறேன். ஃபோட்டோகிராஃபியாக இருந்து ஸ்ட்ரீட்டு போர்ட்ரேட் எடுக்க ஆசைப்பட்றவங்கன்னா இந்த மாதிரி மிரர்லெஸ் போகலாம். M200 Canon M200 M50 கூட போகலாம். பட் M200 இஸ் த ரைட் பட்ஜெட். Sony A6000லேருந்து A6600 வரைக்கும் இருக்குது. பட் பட்ஜெட்டில் A6000 தான் ஐ வில் சஜெஸ்ட். தேர்ட் வந்து நேச்சர், லேண்ட்ஸ்கேப், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி. இந்த ஃபோட்டோகிராஃபி வந்து பிகினரில் ஆக்சுவலாக எடுத்துக்கவே கூடாது. பட் இருந்தாலும் நான் ஏன் இங்கே எடுத்தேன், நான் வந்து இதை பற்றின உண்மை வந்து சொல்லி ஆகணும்னு. ஏன்னா வந்து நிறைய பேர் கேமரா வாங்கின உடனே வந்து இந்த மாதிரி ஜானர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நேச்சர் தான் பார்க்குறது, நம்ம எங்கேயாச்சும் போவோம், லேண்ட்ஸ்கேப் பார்ப்போம், வைல்ட் லைஃப் சஃபாரி பார்ப்போம், அந்த அனிமல்ஸ் எடுக்க பார்ப்போம். பட் இந்த மாதிரி நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்கிற கேமரா வச்சு எடுத்தோம்னா கன்ஃபார்மாக நான் அடித்து சொல்கிறேன், உங்களால் வந்து அந்த ப்ரோ லெவல் அவுட்புட் வந்து உங்களால் கொண்டு வர முடியாது. அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நேச்சர் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து அந்த கேமரா அவுட்புட்ஸ் அதெல்லாம் வந்து அவார்டு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சைடில் கூட வந்து உங்களால் வந்து சப்மிட் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த ஜானரில் சீப் கேமராஸை வச்சு அவுட்புட் கொண்டு வரது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அந்த நேச்சர் லேண்ட்ஸ்கேப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டைனமிக் ரேஞ்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைனமிக் ரேஞ்ச்னா வந்து ஏதாவது ஒரு சன் செட் வந்து ஹார்ஷாக வந்து செட் ஆகிட்டு இருக்கப்போ வந்து சன் எடுக்கணும், அந்த லேண்ட் எடுக்க வேண்டியிருக்கும், அந்த லேண்டில் ஏதாவது சப்ஜெக்ட் இருக்கும், அதையும் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து கேமராஸோட கெப்பாசிட்டி வந்து கண்டிப்பாக நல்லா இருக்காது. அப்புறம் இந்த ஜானரில் தான் வந்து அஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபின்னு ஒரு ஜானர் வரும், ஸ்டார்ஸ் எடுக்கிறது, அதுவுமே ரொம்ப டிஃபிகல்ட்டு. அதுக்கப்புறம் வைல்ட் லைஃப்பை சொல்லவே வேணாம், பயங்கரமாக ஜூம் பண்ணி எடுக்கணும். ஜூம் லென்சஸ் என்ன இருந்தாலும் இந்த பிகினர் கேமராஸில் இருக்கிற குவாலிட்டியில் ஜூம் பண்ணி எடுக்கிறது எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட். அப்புறம் அந்த அனிமல் அந்த வைல்ட் லைஃப் சுச்சுவேஷனில் வந்து லைட்ஸில் வந்து நார்மலாக இருக்காது, டார்க்காக இருக்கும், லைட்டாக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சேலஞ்சிங். நான் சேலஞ்சிங் சொல்ல முடியாதுன்னு சொல்லலை, தேவையில்லாமல் வந்து கம்மியான பணத்தை போட்டு நீங்கள் வந்து அதில் கஷ்டப்படுறதுக்கு வந்து பெஸ்ட்டான கேமராஸை வந்து டைம் எடுத்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுறது தான் என்னுடைய ஃபோர்த். இது வந்து நமது ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி. இதுக்கு வந்து நான் வந்து சஜஸ்ட் பண்ண போகிற கேமரா வந்து Canon 200D, Canon 250D. 200D கொஞ்சம் நாள் முன்னாடி வந்துச்சு, அதோட ஸ்லைட்லி அட்வான்ஸ் வெர்ஷன் 250D. இந்த ரெண்டு கேமராவில் எது வேணால் வாங்கலாம்.
சில பேர் வந்து ரீசேல் வேல்யூ அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க 200D வாங்குவாங்க. ஏன்னா அது மணி வந்து கொஞ்சம் ஆல்ரெடி அந்த ப்ரைஸிங் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்களா, அதில் ஆல்ரெடி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. விற்கனாலும் நல்ல ப்ரைஸ் எடுக்கலாம். 250D இந்த ப்ரைஸிங் இந்த ஹையஸ்ட் ரேஞ்சில் இருக்குது. 1 இயரில் வந்து இவ்வளோ தூரம் குறைஞ்சிரும். ஸோ அதனால் உங்களுக்கு ஃபீச்சர் வேணும்னு நினச்சிங்கன்னா 250D வாங்கலாம். ப்ரைஸ் முக்கியம் நினச்சிங்கன்னா 200D வாங்கலாம். ரெண்டுமே வந்து சூப்பர் கேமராஸ். ஸோ ஓகே, இந்த கேமரா வந்து இந்த ஜானருக்கு ஏன் சொல்கிறேன்னா வந்து ட்ராவல் ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து பேட்டரி தான். ஏன்னா வந்து ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து நிறைய இது எடுப்பாங்க. ஸோ இந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி ஜானரே வந்து எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட் பிளாகிங்கிற மாதிரி தான் இருக்கும். லேண்ட்ஸ்கேப்னால் வந்து ஒரு நல்ல லேண்ட்ஸ்கேப்பில் ஒரு நல்ல சுச்சுவேஷன் வரப்போ தான் எடுப்பாங்க. பட் ஆனால் இந்த ட்ராவல் ஃபோட்டோகிராஃபி வந்து நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கப்போ நடக்கிற எல்லா விஷயம் வந்து நம்ம எடுப்போம். சம்டைம்ஸ் போர்ட்ரேட் கூட இன்வால்வ் ஆகும். யாராச்சும் அங்கே ரியலாக அத்தென்டிக்காக இருக்கிற போர்ட்ரேட்ஸ் இன்வால்வ் ஆகும். போர்ட்ரேட் வித் பேக்ரவுண்ட் இன்வால்வ் ஆகும். கொஞ்சம் நேச்சர் இன்வால்வ் ஆகும். இல்லை ட்ராவல் ஃபோட்டோகிராஃபிங்கிறதே கொஞ்சம் மிக்ஸ் ஆஃப் எவ்ரி திங். ஸோ அதனால தான் இந்த இது சொல்கிறேன். மோர் ஓவர் இந்த கேமராக்கெலாம் வந்து ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து சூப்பராக இருக்கும். சக்குன்னு எடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து லென்சஸ் கெனானில் வந்து வைட் வெரைட்டி ஆஃப் லென்சஸ் இருக்குது. 28mm பேன்கேக் லென்ஸ் இத்தனூண்டால லென்ஸ் இருக்கும். அதெல்லாம் போட்டுட்டு வந்து ட்ராவல் அவ்வளோ அழகாக இருக்கலாம். ஜூம் லென்சஸ் இருக்குது, வைட் ஆங்கிள் லென்சஸ் இருக்குது. எல்லாமே சீப் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதனால் இதுதான். ஸோ இதோட வந்து ஃபோட்டோஸ் ஜானர் வந்து ஓவர். ஜஸ்ட் 4 தான் எடுத்தேன். இன்னும் டீப்பாக போகணுன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போவோம். ஓகே, நம்ம இப்போ வீடியோ ஜானருக்குள்ளே போவோம். That's it guys. I hope நிறைய எல்லா ஜானரையும் நான் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பர்பஸ் இருந்துச்சோ அதோட கேமரா வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு போனஸ் டிப் நான் சொல்கிறேன். இந்த கெனான் சோனிக்கு வந்து இந்த நான் இப்போ ஸ்க்ரீனில் வந்து காமிக்கிறேன் ஒரு விக்கி பேஜ். இந்த விக்கி பேஜ் இதோட டேபிளை பாருங்கள். இந்த டேபிள் பார்த்தா உங்களுக்கு இன்னுமே புரியும். இது வந்து கெனானோட டேபிள், இது வந்து சோனியோட டேபிள். ஸோ கெனானோட டேபிள் இது வந்து நான் குயிக்காக சொல்கிறேன். இப்போ அந்த டேபிள் வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற டேபிள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 2000 2020 வரைக்கும் இருக்கிற கேமராஸ், ரைட் சைடில் போக போக வந்து அட்வான்ஸ்டு கேமராஸ், கீழே வர வந்து சென்சர் சின்னதாக இருக்கிற கேமராஸ், அதாவது கீழே வர அமெச்சூர் பிகினர்னு போய்ட்டுருக்கு, மேலே போக போக வந்து ப்ரோன்னு போய்ட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா சென்சர் சைஸ் பெருசு சிறுசுன்னு. டிஎஸ்எல்ஆரில் எடுத்திங்கன்னா வந்து ஃபுல் ஃப்ரேம்னு போட்டிருக்கிறதெல்லாம் பெரிய சென்சார், ஏபிஎஸ்சி ஹச்னு போட்டிருக்கல சின்ன சென்சார், மிரர்லெஸில் ஃபுல் ஃப்ரேம்ங்கிறது பெரிய சென்சார், ஏபிஎஸ்சிங்கிறது சிறிய சென்சார். ஸோ இப்போ உங்களுக்கு மிரர்லெஸ் தான் வேணும். இப்போ நான் சொன்ன இப்போ கேமரா கேட்டகிரிலேயே நீங்கள் ஒரு நம்பர் சொல்லியிருப்பேன். அதாவது மிரர்லெஸ்ன்னு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மிரர்லெஸில் சின்ன ஃப்ரேமில் நான் வந்து M200 சொல்லியிருக்கேன். இப்போ அந்த ரோலில் கீழே பார்த்தீங்கன்னா M100 இருக்குது. உங்களோட பட்ஜெட் அதுக்கும் கம்மியாக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் பின்னாடி போகலாம். நான் வந்து எனக்கு ரீசேல் வேல்யூ தேவையில்லை, நான் வாங்க போகிறேன், வாங்கி எவ்வளோ நாள் வேணால் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சுன்னா M100 போகலாம், M10 இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஓல்டர் கேமராஸ்லேயும் போகலாம். நான் இது ஏன் சொல்கிறேன்னா வந்து நான் சொன்ன நம்பர்ஸ்லேயே கூட நீங்கள் ஸ்டிக்காக தேவையில்லை. இது வந்து உங்களுக்கு வந்து நல்லாவே யூஸ் ஆகணுங்கிறது தான் என்னுடைய இன்டென்ஷன். இதே மாதிரி வந்து நீங்கள் டிஎஸ்எல்ஆரில் ஏபிஎஸ்சியில் போனீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 250D சொன்னேன். 250Dக்கு முன்னாடி 200D இருக்குது. அதோட அடுத்த செக்ஷன் போனீங்கன்னா ஃபீச்சர் இன்னும் கூட ஒன்றா 800D இருக்குது. இன்னும் காசு போட முடியும்னு பார்த்தீங்கன்னா 70D இருக்குது. அதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர். அதெல்லாம் வந்து நீங்கள் நெட்டில் பார்க்கலாம். உண்மையில் அந்த ஃபீச்சருக்கு யூஸ் ஆகும். உங்களோட ஜானருக்கு உங்களுடைய பர்பஸுக்கு தேவைப்படுதுன்னா அந்த மாதிரி சூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி தான் சோனியோட விக்கி பேஜும். சோனிலேயும் இதே மாதிரி ஒரு பேஜ் இருக்குது. எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா? ஓகே, அனதர் போனஸ் டிப் இது என்னன்னா வந்து நம்ம இவ்வளோ நேரம் இப்போ வரைஞ்சோம் பார்த்தீங்களா இந்த டயக்ராமே நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க, சேவ் பண்ணிங்க, வாட்ஸ்அப்பில் இங்கே ஷேர் பண்ணிக்கலாம், இல்லை ஜஸ்ட் ரெஃபரன்ஸுக்காக வச்சுக்கலாம். ஜஸ்ட் திஸ் ஃபார் யூ. டிப் நம்பர் 3. ஸோ டிப் நம்பர் 3 இது என்னென்னா, ஓகே இப்போ நீங்கள் வந்து கேமரா வந்து சூஸ் பண்ணிட்டீங்க. இதை வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஆன்லைனில் போய் வாங்கிடாதீங்க. ஆன்லைனில் வாங்குறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில ப்ளகின்ஸ் இருக்கும். அந்த ப்ளகினோட லிங்கே நான் கீழே போடுறேன். அந்த ப்ளகின் வந்து என்ன சொல்லுன்னா ப்ரைஸ் டிஃபரன்ஸ் வந்து சொல்லும், எப்போ என்ன மாதிரியான ப்ரைஸ் வந்துருக்குன்னு. ஸோ நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி பின்னாடி பாருங்கள். ஒரு காலத்தில் வந்து நல்லா வந்து குறைஞ்சிருக்கு, இல்லைனா மாதம் அந்தந்த டயத்தில் வந்து குறையுதுன்னா அந்த மாதிரி வெயிட் பண்ணி வாங்க. இல்லை அடுத்த லெவல் போகணுன்னா வந்து இந்த கேமரா மாடலை வந்து மைண்டில் வச்சுட்டு கடைக்கு போயிருங்க. எல்லிஸ் ரோடுக்கு போங்க. நிறையா ஷாப்ஸ் இருக்கும். அரிஹண்ட் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு ஒரு ஷாப் இருக்கும். டேவிட் கேமராஸ்னு ஒரு ஷாப் இருக்கும். அதோட லிங்கை நான் கீழே போடுறேன். அங்கே போய் வந்து ஷாப்பில் ப்ரைஸ் கேளுங்க. கண்டிப்பாக ஆன்லைன் ப்ரைஸை விட அங்கே வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் ஒரு சில ஷாப்பில் வந்து வாரண்ட்டி இல்லாமல் கூட தருவாங்க. அது வந்து ஜஸ்ட் உங்களுடைய ரிஸ்க்கு தான். ஒரு சில இந்த லென்ஸில் வந்து வாரண்ட்டி இல்லாமல் வாங்கலாம். ஜஸ்ட் கடை வாரண்ட்டி கொடுப்பாங்க. ஸோ பிராண்ட் வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க. அதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் ப்ரைஸ் கம்மியாக வச்சு வாங்கலாம். ஸோ தீஸ் ஆர் மை சஜஷன்ஸ். இதில் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்தது.
கேமராஸ் கண்டிப்பாக பிராண்ட் வாரண்டியோடு வாங்குங்க. லென்ஸில் வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். தட்ஸ் இட் கைஸ். இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ரொம்ப நேரம் போயிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்த கேமரா சூஸ் பண்ணிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்கலாம் கேமரா வாங்க போகிறேன்னு. ஸோ அவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள்டையும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இது பற்றி நான் வந்து இந்த மாதிரி வந்து நிறையா அனாலிசிஸ் வந்து பண்ணணுங்கிறது என்னுடைய இன்ட்ரெஸ்ட்டு. உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்கிறது கன்ஃபார்மாக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் see you.